இதே மாதிரி தமிழர்கள் வெளிமாநிலங்களில் போய் தொழில் இப்படி பண்ண முடியாது. இந்தியாவில் வேற எந்த சமூகமும் இப்படி போய் வெளியே போய் கார்ட்டல் அமைச்சுலாம் வேலை செய்யறது இல்ல, செய்யவும் முடியாது. அவங்க கட்டமைப்பு அப்படி இருக்கு, நம்ம அப்படி இல்ல அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்ல, கட்டமைப்புனா எல்லாருனாலும் கட்டமைப்பு உருவாக்கிட முடியும். கட்டமைப்பு முடியாதுங்கிற விஷயம்லாம் இல்ல. அரசு ஆதரவு நிலை அவங்களுக்கு இருக்குது. இதுக்கு அடுத்து பேசணும், நிறைய பேசிட்டே போகலாம். ஏன்னா பிசினஸ்குள்ள என்ன நடக்குதுன்னா நம்ம வந்து பாக்குறோம். நீங்க தமிழ் ஒரு தமிழ் வணிகர் வந்து இங்க தமிழ்நாடு அளவுல பெரிய பிராண்டை உருவாக்கிட்டாருன்னா தமிழ்நாடு கடந்தெல்லாம் அவரால் போறது எவ்வளவு சிரமம் இருக்கு. தமிழ்நாடு கடந்த பொருள் எப்படி கொண்டு போயிட முடியும்? நீங்க ஒண்ணும் இல்ல, இங்க வந்து சிவகாசி பட்டாசு பிசினஸ் இருக்குது. இங்க இந்தியாவுக்குள்ளார பட்டாசு பயன்படுத்த முடியாதுன்றப்ப கிட்டத்தட்ட ஒரு 4500-5000 கோடி ரூபாய் பிசினஸ் முடங்குது. இப்படி ஆனா ஏற்றுமதி பண்ண முடியும். ஏற்றுமதிக்கு ஒரு மார்க்கெட் இருக்கு. மிகப்பெரிய மார்க்கெட் வந்து பட்டாசு உற்பத்தியில இருக்குது. நீங்க சீனாவுக்கு அடுத்தபடியாக இந்தியாவில் பட்டாசு உற்பத்தி இருக்கு. குறிப்பாக சிவகாசி பட்டாசு உற்பத்தி இருக்கு. இந்த பட்டாசுங்கிறது இது எக்ஸ்ப்ளோசிவ் ஐட்டம், வெடிபொருள் ஏற்றுமதி பண்றதுக்கான கப்பல் வந்து துறைமுகத்தில் நிற்க முடியாது. துறைமுகத்திலும் தள்ளி தான் நிற்க முடியும். அதற்கான அனுமதி அந்த கப்பலுக்கு இருக்கணும். அந்த அனுமதி கொண்ட கப்பல் நிற்கக்கூடிய ஒரே போர்ட் துறைமுகம் எது? மும்பை. இப்ப சிவகாசியில் உற்பத்தி பண்ணக்கூடிய பட்டாசை நீங்க 3-4 மாநிலம் கடந்து நீங்க மும்பைக்கு கொண்டு போய் ஏற்றுமதி செய்யணும். ஆனா சிவகாசியிலிருந்து 100 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய தூத்துக்குடி துறைமுகத்துக்கு அனுமதி இருக்காது. இப்ப சிவகாசியிலிருந்து தூத்துக்குடி எவ்வளவு தூரம்? 100 கிலோமீட்டருக்குள்ள இருக்குது இல்லையா? அங்க அவங்க ஏற்றுமதி பண்ண முடிஞ்சது அப்படின்னா இன்னொரு 4000-5000 கோடி ரூபாய் அந்த நகரம் வந்து உற்பத்தி பண்ணி தமிழ்நாட்டுக்கும் கொடுக்கும், இந்தியாவுக்கும் கொடுக்கும். அது அனுமதிகள் கிடையாது. இது மாதிரி பட்டியல் போட்டோம்னா ஏகப்பட்ட பட்டியலை வந்து என்னால அரசு